ஸ்வர்ணலதாவின் கண்ணீர் அஞ்சல் தொடர்கிறது. தேசிய விருது இவரை இன்னும் வெகு தொலைவில் அழைத்துச் சென்றது. எப்போதுமே இவர் முகத்தில் சோகம் ததும்போடும். எதிர்பாராத நேரத்தில் கொஞ்சம் புன்னகை இலையோடும். இதுதான் ஸ்வர்ணலதா. ஒருவேளை நினைத்தது உண்டு, ஒருவேளை ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், ஏதோ தாங்க முடியாத சோகம் உள்ளுக்குள் இருக்கிறதோ என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. பிறகு இதை அவர்களால் நம்ம கேட்க முடியாது. அவர்களுக்குள் எந்த சோகமும் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தும் அவர்களுடைய அமைதி எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்தது. நீ எவ்வளவு முற்றிய நெல்மணியானது எப்படி தலை கவிழ்ந்து அமைதியாக இருக்கிறதோ அதுபோல நீ எவ்வளவு திறமை உனக்கு இருந்தாலும் அமைதியுடன் இரு என்கின்ற பாடத்தை அவர்களும் நான் கற்றுக்கொண்டேன். அந்த நிலை இங்கே இல்லை, அனுப்பி வைக்க வழியே இல்லை, அழுவதற்கு வாய்ப்பே இல்லை, இதுதான் தொல்லை. போனவுடன் கடிதம் போடு புதினாவும். ஸ்வர்ணலதானா நான் வீட்டில் நம்மளுக்கு ஞாபகம் வரதே எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பேன். மியூசிக், சங்கீதம், இசை அவராயிடுச்சு, அவர் வேலையாயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப காமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்களோட உலகத்தில் வேறு ஒன்றும் தெரியாது சார். இசை தவிர அந்த கேரக்டர் தான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது. ஒரு தலக்கணமாகட்டும், ஒரு இதாகட்டும், ஒன்றும் இல்லை. யாரையாவது ஒரு மனசில் கூட ஒரு கெடுதல் வச்சா நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான கேரக்டர். அதான் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது. எல்லாருக்கும் எங்களுக்கு நல்ல எல்லா ரசிகர்களுக்கும் அவங்க அந்த கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு. சினிமா திரையுலகத்திலும் அந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. புகழின் உச்சிக்கு சிறகடித்து பறந்து கொண்டிருந்த ஸ்வர்ணலதா என்ற இசைக்குயில் திடீரென்று மறைந்து போனதற்கான உண்மை பின்னணி என்ன? இந்த அகால மரணம் அப்படிங்கிறது ஒரு என்ன தவிர்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா எனக்கு தோணலை. ஏன்னா ஆயுசுங்கிறது யாருக்குமே அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, சீக்கிரம் போகிறவங்களுக்கும் சரி, எதுவுமே அன்பிரடிக்டபிளான விஷயம்தான். யார் வேணால் எந்த நேரத்தில் வேணால் போகலாம். பட் ஓவராலாக ஹெல்த்தை அவங்க பார்த்துக்கிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஏர் சிக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு பல வருஷமாகவே. அதுக்கு அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா, இல்லை இதுலேயே பாட்லேயும் கச்சேரியிலையும் பிஸியாக இருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ப்ராப்ளி அவங்க இன்னும் கொஞ்சம் கேர் டேக் பண்ணியிருந்தாங்கன்னா, கேர் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பல வருஷங்கள் அவங்களுடைய இசையில் நம்ம எல்லாமே ரொம்ப லயிச்சிருந்துருப்போம். அப்படின்னு நிறைய சாங்ஸ் பாட வேண்டி இருந்தது. ஷி வாஸ் ஸோ யங், வயசே ஆகலை. ஐ டோன்ட் நோ விதின்னு சொல்லலாம். பட் சம்டைம்ஸ் யூ ஸ்டார்ட் குவெஸ்டனிங் திங்ஸ். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன், கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பதை அவனோ அறியவில்லை, காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஊதோ ரகசியம் புரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த லிங்க் ப்ராப்ளம்னால அவசப்பட்டு வந்தாங்க. அப்பப்போ நல்லா இருக்கும், அப்பப்போ இதாகும். ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தாங்க, மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் லாங் எடுத்தால் நல்லாவும்னு சொன்னாங்க டாக்டர். அப்படி லாங்காக மருந்து சாப்பிட்டே இருந்தாங்க அவங்க. ஏன்னா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சில டைமில் ஒரு மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஜென்ரலாக போகிறோம். ஹாஸ்பிட்டலில் அவங்க மருந்து மாத்திரையில் கொடுப்பாங்க, சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டு அது கொஞ்சம் லாங்காக எடுக்கணும்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் அது. அதனால் ரொம்ப கஷ்டமான ஒரு வியாதி அது. ஒன்றும் பண்ண முடியல. தனது வாழ்நாளின் இடைக்கட்டத்தில்
இப்படி நுரையீரல் பாதிப்பால் அவதிப்பட்ட ஸ்வர்ணலதா பாடும்போது மட்டும் எந்தவித சிரமத்தையும் எதிர்கொண்டதாய் தெரியவில்லை. அவர் கொஞ்சம் ஸ்டெப் ஏறும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அதை பாடும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாடும்போது நல்லா தான் இருக்கும், நல்லா தான் பாடுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருந்தது அவங்களுக்கு. அப்போ தான் நம்ம என்ன ஸ்ட்ரெயின்னு போய் ஒரு செக்கப் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்கலை. திரும்பவும் அதே கண்டினியூஸ்டாக இருந்ததுனால திரும்ப போய் பார்க்கும்போது தான் இப்படி லங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க அவங்க. இசை உலகில் தன் வசீகர குரலால் எல்லை கடந்து பறந்த இந்த இசைக்குயிலுக்கு நண்பர்கள் வட்டம் என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது ஏன்? இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ஸ்வர்ணலதாவிற்கு கண்ணீர் அஞ்சல் ஒரு சிறிய